சீனாவில் பரவி வரும் புதிய வகை வைரஸ் உலக நாடுகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2019ஆம் ஆண்டு பரவிய கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் தாக்கம் உலக மக்களிடையே சற்று குறைந்திருந்தாலும் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை. இந்நிலையில் சீனாவில் புதிதாக ஒரு வைரஸ் வேகமாக பரவி வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவில் வேகமாக பரவி வரும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு ஏராளமான மக்கள் HMVP கொண்டுள்ளது. இருமல், தும்மல், தொடுதல் உள்ளிட்டவை மூலம் எளிதில் பரவக்கூடியதாக இது உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களை எளிதில் தாக்கும் தன்மையை இது கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சிறிய வகை விமானம் விபத்துக்குள்ளானது. 4 இருக்கைகள் கொண்ட இந்த விமானம் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஃபுல்லர்டன் பகுதியிலிருந்து புறப்பட்டுள்ளது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மீண்டும் தரையிறங்க வேண்டும் என விமான நிலைய அதிகாரிகளிடம் விமானி தெரிவித்துள்ளார். எனினும் சில நொடிகளில் அந்த விமானம் அங்குள்ள சேமிப்பு கிடங்கின் மேற்பகுதியில் மோதி வெடித்தது. இந்த விபத்தில் 2 பேர் பலியான நிலையில் அங்கு பணியில் இருந்த 19 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்தும் வகையில் 3வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் பனையூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது தொடர்பாக கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மேடையிலேயே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பனையூரில் மணி கூறியிருந்தார். பின்னர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சமரசம் ஏற்பட்டு விட்டதாக இருவரும் தெரிவித்தனர். இந்நிலையில் தைலாபுரத்திற்கு பதிலாக சென்னை ECRல் உள்ள பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். 3வது நாளாக டெல்டா மாவட்ட செயலாளர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுவரை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். 110 மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்த பின்னர் துடிப்பாக செயல்படாதவர்களை நீக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது.